அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆட்சியல் நிர்வாக சீர்திருத்த கமிட்டிகள். ஸோ இந்த தலைப்பின் கீழே என்னென்ன கமிட்டி அதனுடைய தலைப்புகள் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். பட் இயர்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டுக்கொண்டதற்காக இந்த வீடியோவை இந்த இயர்ஸ் ஆட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 அடிப்படை கடமைகள். பசல் அலி கமிட்டி 1953 56 மொழிவாரி மாநிலங்கள். தார் கமிட்டி 1948 மாநில எல்லை சீரமைப்பு. சர்க்காரியா கமிட்டி 1983 மத்திய மாநில உறவுகள். ராஜ்மன்னார் கமிட்டியும் மத்திய மாநில உறவுகள் தான் 1969. இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. எது சம்பந்தமான கமிட்டி அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தத்திற்கான கமிட்டி. இந்திரஜித் குப்தா கமிட்டி வருஷம் 1998. அடுத்து தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990 தேர்தல் சீர்திருத்தம். பல்வந்த் ராய் கமிட்டி 1956 மூன்றடுக்கு பஞ்சாயத்து சம்பந்தமானது. ஸோ தினேஷ் கோஸ்வாமி 1990, பல்வந்த் ராய் கமிட்டி 1956 மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை. ஸோ அசோக் மேத்தா கமிட்டி உங்களுக்கு தெரியும், அது 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை 1977. ஓரா கமிட்டி 1993 அரசியல்வாதிகளுக்கு குற்றவாளிகளுடனான தொடர்பு சம்பந்தமான கமிட்டி. ஓரா கமிட்டி 1993. காக்கலேக்கர் கமிஷன் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த கமிட்டி. அதில் 1995 பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான வெல்ஃபேருக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி. அடுத்து மண்டல் கமிஷன் 1973 அதிலிருந்து 93 வரையிலும் பிற்படுத்தப்பட்டோர் 27% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டது தான் மண்டல் கமிஷன் வருஷம் 1976 to 93. சச்சார் கமிட்டி 2005 2006 வரை கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு சொல்கிறது தான் இந்த சச்சார் கமிட்டி வருஷம் 2005 to 2006. அடுத்து ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி 2004 முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு. வெங்கடாச்சலயா கமிட்டி 2000 அரசியலமைப்பு சட்ட மறு ஆய்வு. சரிங்களா? ஸோ சட்ட மறு ஆய்வு 2000 வருஷம் வெங்கடாச்சலயா கமிட்டி. ஸோ இதோட நம்ம ஆட்சியல் நிர்வாக சீர்திருத்த கமிட்டிகளுடைய வருஷங்களையும் என்னென்ன கமிட்டிகள் இருக்குது, எந்த தலைப்புகளுக்காக என்ன காரியங்களுக்காக அந்த கமிட்டிஸ் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்கன்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.